Hi students, I am Malar. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths chapter 2 exercise 2.9 question number 11 பார்க்கலாம். வாங்க என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். Resolve the partial fraction 2x square plus 5x minus 11 divided by x square plus 2x minus 3. Okay, first நம்ம verify பண்ணிக்கலாம். Condition என்னது numerator less than denominator அப்படி இருக்கான்னு பார்க்கலாம். Numerator less than denominator இதான் condition இல்லையா? ஆக்சுவலாக வந்து நியூமரேட்டரில் நமக்கு என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் 2 இருக்குது, டினாமினேட்டரும் டிகிரி வந்து 2 ரெண்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டர் லெஸ் தென் டினாமினேட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்ன, மேலே இருக்கக்கூடியது டிவைடட், கீழே இருக்கக்கூடியது டிவைசர். ஓகே, இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை அப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு நியூமரேட்டர் லெஸ் தென் டினாமினேட்டராக கன்வெர்ட் ஆகிடும். எப்படி பாருங்கள், டிவிஷன் ஃபார்மெட் நம்ம ஆல்ரெடி 10th படித்த சேம் டிவிஷன் தான். உள்ள எழுதக்கூடியது டிவைடன்ஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 11. வெளியில் எழுதக்கூடியது டிவைசர் x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு 2x ஸ்கொயர் அப்படி எழுதிக்கோங்க. 2x ஸ்கொயர் டிவைடட் பை இதில் உள்ள ஃபஸ்ட் டேர்ம் x ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கும், இந்த டேர்ம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 2. அந்த 2 தான் நம்ம இங்கே எழுத போகிறோம், இங்கே எழுத போகிறோம். புரிஞ்சுதா? 3 இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2 கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். என்ன கிடைக்கும் நமக்கு, 2x ஸ்கொயர் அடுத்து 4x மைனஸ் 6. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம சைன் சேஞ்ச் பண்ணலாம். சைன் இங்கே சைன் சேஞ்ச், இங்கே வந்து சைன் சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா நமக்கு இது கட் ஆகும். இப்போ இங்கே என்ன கிடைக்கும், 5 அப்போ எக்ஸ் இல்லையா, 5 மைனஸ்னா இப்போ எக்ஸு மைனஸ் 11 ப்ளஸ் 6னா மைனஸ் 11 6. அப்போ இது 6 ப்ளஸ் 4 5 மைனஸ் 5. ஓகே, இப்போ நமக்கு கன்வெர்ட் ஆகிட்டு பாருங்கள். இந்த டேர்ம் என்னது நமக்கு, இந்த டேர்ம் வந்து இதற்கு கோஷன்ட். ஓகே, இது வந்து டிவைசர், இது வந்து ரிமைண்டர், இது வந்து டிவைடன்ட். ஓகே, நமக்கு ஃபார்முலா என்னது, டிடி பை இதான் ஃபார்மெட் இல்லை, டிவைடண்ட் பை டிவைசர் எப்படி இருக்கணும், ஃபார்முலா வந்து தட் இஸ் கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் பை டிவைசர். இந்த ஃபார்மெட்டில் நமக்கு சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து கோஷன்ட் என்னது 2 ப்ளஸ் ரிமைண்டர் என்னது x மைனஸ் 5 டிவைடட் பை டிவைசர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. இதை நமக்கு தேவையான ஃபார்மெட். ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சிம்பிளை பண்ணலாம். கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரிமைனிங் எழுதிக்கலாம். கொடுத்துருக்க ப்ராப்ளம் பாருங்கள். சொல்யூஷன் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 11 டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, 2 ப்ளஸ் x மைனஸ் 5 டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இதை நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நியூமரேட்டரில் 1 இருக்குது, டினாமினேட்டர் வந்து 2 இருக்குது. இப்போ நமக்கு தேவையான ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பார்ட்டை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். x மைனஸ் 5 டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா மைனஸ் 3 ஆட் பண்ணியாச்சுன்னா 2. அப்போது மைனஸ் 1 3 கரெக்டாக? எஸ், ஆட் பண்ணியாச்சுன்னா ப்ளஸ் 2 கிடைக்கும். அப்போது என்ன ஸ்பிட் ஆகும், எக்ஸ் மைனஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகே, இதை நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகே, இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, நமக்கு வந்து 3 டைப் இருக்குது இல்லையா. இது ரெண்டும் பாருங்கள், லீனியர் வித் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் அப்படின்னா இது வந்து டைப் 1 கேட்டகரி. டைப் 1 கேட்டகரி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். என்ன எழுத போகிறோம், a டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் b டிவைடட் பை செகண்ட் டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் சைடு அப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 5 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு டினாமினேட்டர் அப்படியே நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 a ப்ராக்கெட் ஏக்கு கீழே கொடுத்து எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதை ஹோல்டு பண்ணிவிட்டு இதை எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் b அப்படி எழுதிக்கோங்க டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கா. ஸோ இதை ஹோல்டு பண்ணிவிட்டு இதை எழுதலாம். எக்ஸ் மைனஸ் 1 இது தான் கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு a ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் b ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு 3 ப்ரொசீஜர்ஸ் தெரியும். 1 பை 1 நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது டைப் 1ங்கிறதுனால ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர்லேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். தென் x ஈக்குவல் டு இந்த ஃபேக்டரை மட்டும் பாருங்கள், இதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணி என்ன நம்பர் பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா, இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா மைனஸ் 4 ஈக்குவல் டு இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா 4a கிடைக்கும்.
இந்த 4 4 கேன்சல் பண்ணியாச்சுன்னா a equal to -1. ஓகே, இங்கே 0 ஆயிரும். இந்த இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணால் 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு தென் x equal to என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், இந்த ஃபேக்டர் எடுக்கலாம். x plus 3 equal to 0, அப்போ x equal to -3. ஸோ -3 சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இந்த இடத்துல -3 சப்ஸ்டிட் பண்ணியாச்சுன்னா -8 இல்லையா. அப்போ -8 equal to இந்த இடத்துல இது 0 ஆயிரும். அப்போது -3 சப்ஸ்டிட் பண்ணும்போது -4. அப்போ -4b கரெக்டா. எஸ், இந்த இதுவும் கேன்சல் ஆகும். இது 1 4 2. அப்போ b equal to 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, a equal to -1, b equal to 2. இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா, சப்ஸ்டியூட் a, b வேல்யூ and required equation எழுதலாமா. the required partial fraction. ஓகே, கொடுத்துருக்க ப்ராப்ளம் என்னது, கொடுத்துருக்க ப்ராப்ளம் தான் எழுதணும். லெஃப்ட் சைடு 2x² plus 5x minus 11 divided by x² plus 2x minus 3 equal to, இது ரெஃபர் பண்ணலாம் 2 plus இந்த 2 வேல்யூ தான் மறந்துடாதீங்க. இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக தான் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இந்த ஹோல் டேர்ம் தான் இந்த இது. ஓகே கரெக்டா. அப்போ இந்த இடத்துல a வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். a வேல்யூ வந்து -1. ஸோ -1 அடுத்து இந்த டேர்முக்கு பதிலாக இந்த டேர்ம் இல்லை, ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா. a வேல்யூ வந்து -1. ஸோ -1 இதில் மைனஸ் எழுதிக்கலாமா. -1 டிவைடட் பை x -1. அடுத்து b வேல்யூ வந்து 2 ப்ளஸ் 2 டிவைட் பை x + 3. ஓகே, இதான் இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான ஆன்சர்.